தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய மதத்துல பொதுவாகவே மிக முக்கியமான விஷயமாக நாம் யோசிப்பது, கருதுவது, ஏன் ஒவ்வொரு பெற்றோருடைய கனவாக இருப்பது எது? நம்ம குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், நல்லபடியா நம்முடைய சந்ததிகள் வளரணும், அதே நேரத்துல நம்முடைய குழந்தைகள் இல்வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். என்னதான் நம்முடைய கனவு, படிப்பு, வேலை, உத்தியோகம், அது கூட வருமானம் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் கூட 25 வயது 26 வயது ஆகும்போது ஆண் குழந்தைகளுக்கும் 20 வயது 25 வயதுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவலையும், அந்த வயதை தாண்டி அவர்கள் செல்லும் போது ஐயோ இன்னும் குழந்தைக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு பெரும் துயரமும் கவலையும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். என்னதான் நல்ல வேலை, நல்ல படிப்பு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடுவதும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பேசி முடிக்கிற நேரத்துல ஏதோ ஒரு தடை, திருமணம் தள்ளி போய் நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அழகான கோவிலை பற்றி நான் சொல்ல போறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த கோவில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியதும் என்னுடைய 20 வருட அனுபவத்துல அந்த கோவிலுக்கு சென்று வந்த யாருமே இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லவே கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த முறையில அந்த ஒரு முறை அந்த கோவிலை சென்று வந்தாலும் சரி, நினைத்தாலும் சரி, திருமண பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவாக யுகம் யுகமாக நாம் பார்க்கின்ற நிறைய கோவில்களை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே வராகி அம்மனை பற்றி பேசும்போது எவ்வாறு சத்திய யுகத்தில் உருவான ஸ்ரீமுஷ்ணம் வராக சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய வராகி அம்மையாருடைய கோயில் மிக பழமையான கோயில்கள்ல ஒன்றாக நம்ம பார்த்தோமோ, அதே போல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கோவில் சத்திய யுகத்தில் உருவான கோவில்கள்ல ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, தர்மபுரியில் இருக்கக்கூடிய கல்யாண காமாட்சி கோவில்னு சொல்லக்கூடிய கோட்டை கோவிலை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஊருக்கு ஏன் தர்மபுரி அப்படின்னு பேர் வந்தது? யுதிஷ்டன் மகாபாரதத்துடைய மிக முக்கியமான தர்மத்தை நிலைநாட்ட கலியுகத்திற்கு முன்பு இந்த துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அழித்து நல்ல விஷயங்களை நிலைநாட்டி தர்மத்தை ஸ்தாபித்து கலியுகத்திற்கு முன்பு நம்ம பூலோகத்துல மனித குலத்தை நல்வழிப்படுத்துவதற்காக இயற்கையும் இறைவனும் கொடுத்த ஒரு வழிகாட்டி தான் தர்மன்னு சொல்லுவோம். அந்த தர்மன் இந்த பூமிக்கு இந்த பூமியில் யாகம் செய்து பூஜை செய்து தர்மத்தை ஸ்தாபித்த தலமாக இருக்கிறதுனால தான் இதற்கு தர்மபுரியின் பேர். இந்த தர்மபுரியில் இருக்கக்கூடிய மிக பழமையான கோவில்கள்ல ஒன்று இந்த கோட்டை கோயில்னு சொல்லுவோம். மகாபாரதமே நமக்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்ததுன்னு சொல்றோம். அந்த மகாபாரதத்தில் முக்கியமான நிகழ்வாக தர்ம ஸ்தாபனம் செய்த யாகம் நடந்த கோயில் தான் இந்த கோட்டை கோயில். அதியமான் கோட்டை கோவில்னு சொல்லுவோம். அதியமான் கோட்டையிலிருந்து இந்த கோவிலுக்கு தினசரி அம்பிகையை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை அதியமான் வைத்திருந்ததாக சொல்றாங்க. அவருடைய கோட்டையிலிருந்து இந்த கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருந்ததாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த கோவில்ல காகபுஜண்டர்னு சொல்லக்கூடிய சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. நிறைய பழமையை கொண்டு இருக்கக்கூடிய கோவில்கள். பொதுவா 4 யுகங்களை நம்ம பார்க்கணும். சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல சத்திய யுகத்தில் உருவான கோயில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான கோவில்கள்ல இந்த கோவில் மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீங்க சபரிமலை போறீங்க. சபரிமலையில பெரிய விசேஷம் என்ன? சபரிமலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் 18 படிகள் ஏறி நீங்கள் போய் ஐயப்பனை தரிசனம் பண்றீங்க இல்லையா? அதே போல 18 படிகள் ஏறி அம்மனை தரிசனம் செய்யக்கூடிய மிக புராதனமான கோயில்கள் ஒன்றுதான் இந்த கோட்டை கோயில். எவ்வளவு விசேஷம் பாருங்களேன். அதே போல சத்திய யுகத்தில் நீங்க பெரும்பாலும் இதிகாச புராணங்களை பார்த்தீங்கன்னா
சிவ வழிபாடை விட சக்தி வழிபாடு மிக கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மிக பழமையான கோயில்கள் நீங்க எடுத்துப்போங்க, காசிக்கே நீங்க போங்களேன், அங்க யாரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் யார் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணேஸ்வரி தான். அதே போல இந்த இதிகாச புராணத்தில் இருக்கக்கூடிய நீங்க விக்ரமாதித்தன் கதையில் ஆரம்பித்து புராதனமாக இருக்கக்கூடிய எல்லா கோவில்களையும் ஆதிசங்கரர் எடுங்க, அவர் அதிகமாக பூஜித்த அம்பாள் யாரு? காமாட்சி தான். சக்தி வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய மதத்துல மிக பெரியதாக இருந்த காலம் புராதன காலம். இன்றைக்கு எந்தெந்த கோவில்கள்ல அம்பாள் பிராதான்யமாக வீற்றிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கோவில்கள் அனைத்துமே மிக மிக புராதனமான கோவில்கள். அந்த வகையில இந்த கோட்டை கோயிலுடைய மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அந்த கோட்டை கோயில்ல 18 படிகள் ஏறி மேல போய் தான் நீங்க அம்பாலை பார்க்கணும். இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சக்தி சாராம்சமே யாருன்னா அம்பாள் தான். காமாட்சி அம்பாள், கல்யாண காமாட்சின்னு பேரு. இந்த கோயில்ல இன்னொரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? மகிஷாசுரனை தலைக்கு அப்படியே வந்து காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப உக்ரமான ரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சாந்த ஸ்வரூபிணியாக திருமணம் கைகூடுவதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அம்பாள் தான் இந்த கல்யாண காமாட்சி. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், செல்வந்தரான குடும்பம், பெண் குழந்தை, நல்ல படிப்பு, நல்ல புத்திசாலி, இன்றைக்கு அவங்களோட மொத்த பிஸ்னஸையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு குணவதி. அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, திருமணம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. அவங்களுடைய பாட்டியார் ஒரு முறை என்கிட்ட வந்து, அவங்களுக்கு கொஞ்சம் இதய நோய் இருக்கும்போது ரொம்ப வருத்தம், அவங்க நாடி பார்க்கும்போது நான் சொன்னேன், அம்மா உடம்பளவில் எல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசளவில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீங்கள் கொஞ்சம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன டாக்டர், பாப்பாவுக்கு வந்து 27 வயசாச்சு, எங்கள் கம்யூனிட்டிலாம் நாங்கள் வந்து 24 23 வயசில் கல்யாணம் பண்ணிடுவோம், அவள் படிக்கணும்னு சொன்னால் அதனால் ஃபாரின்லாம் போய் மாஸ்டர்ஸ் டாக்டரேட் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா, மொத்த பிஸ்னஸையும் இன்னைக்கு குழந்தை தான் பார்த்துக்கிறா, ஆனால் கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது, நாங்கள் வந்து கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா வகையிலையும் மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எனக்கு நடக்கலை, இதுவே எனக்கு தூக்கமின்மை ஏற்படுத்துது, இதுவே மனசில் அமைதியின்மை ஏற்படுத்துது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வருத்தத்தில் அவங்க எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு. சொல்லுங்க டாக்டர், நீங்கள் சொன்னால் என்ன, நான் செய்கிறேன் அப்படின்னா. நான் வந்து ஒரு முறை கோயம்புத்தூர்லேருந்து நேராக தருமபுரி போங்க, கோட்டை கோயில் போங்க, பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு 18 படி தியானத்தோட ஏறுங்க, மேலே போய் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு திருமணம் முடிஞ்ச கையோட நேரில் வந்து ஒரு முறை உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறேன், வளையல் வந்து கொடுக்கறது தான் அந்த கோயிலுடைய மிகப்பெரிய விசேஷங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா 18 படிக்கு பூஜை செய்து திருமணம் முடிந்த கையோடு கை நிறைய வளையல்களை கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே வளையலை கொடுக்கக்கூடிய, இந்த வளையலை பிரசாதமாக கொடுக்கக்கூடியது தான் அந்த கோயிலுடைய விசேஷம். இந்த வேண்டுதல் மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. முதல்ல அவங்களுக்கு அந்த பாட்டியுடைய மகளுக்கு அதுல பெரிய ஒரு விருப்பம் இல்லை, இருந்தாலும் சார் சொல்றாருல ஒரு முறை போவோம், அவங்க குடும்பத்தோடு ஒரு முறை போனாங்க, போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் சொன்னபடி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்னாங்க. மகிழ்ச்சி. நம்ப மாட்டீங்க, வெறும் 15 நாள் தாங்க தேவைப்பட்டது, வெறும் 15 நாள். நல்ல உயரிய இடத்துல இருந்து ஒரு சம்பந்தம் வந்தது, பேசினாங்க, ஜாதகம் முடிஞ்சது, 15 நாட்கள்ல திருமணம் நிச்சயமானது, 2 மாசத்துல திருமணமே முடிஞ்சு போச்சு. எனக்கு கூப்பிட்டு எனக்கு சொன்னாங்க, சென்னையில் இருக்கேன்னா ஒரு முறை வரோம் அப்படின்னாங்க. சரி வாங்கம்மா அப்படின்னு பார்த்தா மொத்த குடும்பமும் பத்திரிக்கையோட வந்து என்ன பார்த்தாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னா, திருமணம் நிச்சயமாகி விட்டது, பல ஆண்டு காலம் தவமாய் தவமிருந்து முயற்சி செய்தும் நடக்காத திருமணம், நீங்க சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டோம், வந்து வீட்டுக்குள்ள உட்கார்றோம், ஃபோன் வருது, பேசுறோம், உடனே வந்து நிச்சயமாச்சு அப்படின்னாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம குடும்பத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய உறவினர்கள், நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய
எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கும் எத்தனையோ ஆண் குழந்தைகளுக்கும் காரணமே இல்லாமல், ஜாதக தோஷம்லாம் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் பர்ஃபெக்ட்லி நல்லா இருக்கு, இருந்தாலும் எனக்கு கல்யாணமே ஆகல, கல்யாணம் தள்ளி போகுதுன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, பெண்ணும் சரி, ஆணும் சரி, முயற்சி எடுத்து ஒரு முறை இந்த கோவில் போயிட்டு வாங்க. இந்த கோயில்ல 5 விசேஷம் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். முதலாவது, அம்மன் வளையல் கூடத்திலே உட்கார்ந்துருப்பார். வளையல் கூடம்னா என்ன? பிரகாரத்துக்குள்ள நீங்க 18 படி ஏறி உள்ள போறீங்கன்னா, மேல பாத்தீங்கன்னா குறைந்தது 2 to 5 லட்சம் வளையல் தொங்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுவும் அமாவாசை எல்லாம் உள்ள போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா, அம்பாளுக்கு அந்த காட்டக்கூடிய தீபங்களையும் வெளிச்சங்களையும் நீங்க பார்க்கும்போது, அந்த அம்மா உங்க நேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு சொரூபினியா இருக்கிறத பார்க்க முடியும். அந்த கனெக்ஷன் நான் ஒரு முறை போயிருக்கும் போது பார்த்தேன். இன்றைக்கும் நான் உங்ககிட்ட இப்ப அந்த அம்பாளை பத்தி பேசும்போது அவங்களுடைய உருவம் என்னோட கண்ணுக்கு முன்னாடியே தெரிகிற மாதிரி இருக்கு. அத்தனை அழகான ஸ்வரூபினியாக பிரம்மாண்டமாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு முறை நீங்க போய் அம்பாளை பார்த்து அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாண கூடத்தில் இருப்பவள், அதாவது ஒரு கல்யாணம் பண்ணும்போது அந்த காலத்துலலாம் பூக்கள்னால தோரணங்கள் கட்ட மாட்டாங்களாம், வளையல்களால தோரணங்கள் கட்டுவாங்களாம். நீங்க உள்ள போறீங்கன்னா அந்த வளையல்கள் காற்றில் ஆடும்போது அது ஏற்படுத்தக்கூடிய இசை, நம்ம மேல சத்தத்தோடு ஏற்படக்கூடிய இசையில வரும்போது, தேவர்கள் திருமணம் செய்யும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல அந்த காலத்துல கல்யாணங்கள் நடக்குமா. இந்த கல்யாண காமாட்சியை பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி ஒரு கூடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் முதல் நல்ல விஷயம். 2வது சிறப்பான விஷயம், இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் அந்த 18 படிகள் தாங்க. 18 படிகள் எப்படி சபரிமலைக்கு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கிறதோ, அதே போல 18 படிகள் அம்பாளுக்கு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு சிறப்பான ஒரு விசேஷம். மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளும், எனக்கு நல்லது நடக்கவில்லைன்னு இருக்கக்கூடிய அந்த கவலைகளும், இல்ல முதல் முறை திருமணம் ஆகியது, ஏதோ விதிவசத்தால் திருமணம் பெரிய வெற்றி அடையவில்லை, டைவர்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு, என்னோட பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை இன்றைக்கு வாழ்க்கையை துளைத்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அப்படி இருக்கும்போது அந்த சிரமத்தை மாற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவங்க நம்ம யாராக இருந்தாலும், இந்த 18 படியை நீங்க ஒரு முறை ஏறி போய் அம்பால ஒரு முறை தரிசனம் பண்ணீங்கன்னா, உங்களுடைய அந்த பிறவி பயன், உங்களுடைய கடன், அந்த பிறவியினால் முற்பிறவியினால் ஏற்கனவே நாம் தலைமுறை செய்த பாபத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்தனை கர்மங்களும் நம்மை விட்டு நீங்கி திருமணம் நடக்கிறத பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் இன்றைக்கு கர்ம வினைகள் இருக்கு, அல்லது இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஜோதிடர்கள் சொல்றாங்க, எந்த கோவிலுக்கெல்லாம் போனாலும் எனக்கு பலன் கிடைக்கவில்லைன்னு கவலையில இருக்கீங்களோ, குழந்தையை கூட்டிட்டு ஒரு முறை இந்த கல்யாண காமாட்சி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 3வது விசேஷம் என்ன தெரியுமா? ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? நம்முடைய சந்ததிகள் வளரணும், ஆரோக்கியமான சந்ததிகள் வளரணும், குழந்தை பேரு கிடைக்கணும், நம்முடைய குடும்பத்துடைய பெயரை, நாம் சேர்த்த செல்வங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போய் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதற்கு வேண்டியது என்ன? பிள்ளை பேரு தானே. இந்த கோயிலோட இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, நீங்க போகும்போது கூட பார்க்கலாம், கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி அவங்களுடைய கூர வேட்டி கூர புடவையோட அவர்களுடைய வேண்டுதலை செலுத்துவதை ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆச்சு, கரெக்டா குழந்தை பிறந்து குழந்தையோட நேர்த்திக்கடன் சேர்த்தி கொண்டிருப்பதையும் நீங்க பார்க்க முடியும். எவ்வளவு விசேஷம் பாருங்களேன். குழந்தைக்கும் கல்யாணத்திற்கும் நம்முடைய வம்ச விருத்திக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய, அருள் பாலிக்கக்கூடிய அம்மன் தான் இந்த கல்யாண காமாட்சி அம்மன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த கவலை குழந்தை பிறக்கணுங்கிறது, அந்த கவலைக்கும் சேர்த்து தீர்வளிக்கக்கூடிய அம்பாள் தான் கல்யாண காமாட்சி அம்மன். 4வது விசேஷம் என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விசேஷங்க. இது எல்லாரும் உண்மையான்னு கூட யோசிப்பீங்க. ஆம்பளை குழந்தை வேணுங்கிறவங்க போக வேண்டிய கோவில் இந்த கோவில். ஏன்னா இன்றைக்கு என்னதான் ஆண் பெண் சரி சமம் அப்படிங்கிற விஷயங்களை கலாச்சாரமாக, அரசியல் ரீதியாக, சட்டமாக நாம் சொன்னாலும் கூட, இன்னைக்கு ஆண் குழந்தை வேண்டும்னு தவம் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். தெலுங்கு உலகத்துல மிகப்பெரிய நடிகர், முடிசூடா மன்னன் யாருன்னா ஐயா சிரஞ்சீவி அவர்கள் தான். அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய பேட்டியில வருத்தத்தோட சொன்ன ஒரு விஷயம் எல்லாரையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன தெரியுமா? என்னோட வீட்டில் நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்க மாதிரி இருக்கு,
நானும் என் பையனும் மட்டும்தான் ஆம்பளைங்களா இருக்கோம், மீதி எல்லாம் பெண்களாக இருக்காங்க. ஆண் வாரிசு பேரன் இல்லாதது என்னுடைய மனதில் மிகப்பெரிய வருத்தத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ணீர் விட்ட ஒரு பேட்டி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனது. இறை அருள், இப்ப அவருக்கு பேரன் பிறந்திருக்கான். மொத்த குடும்பமுமே இன்றைக்கு குதூகலித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த பேரனுடைய தாத்தா அவருடைய ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட ஈக்விட்டி வேல்யூல கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் ஈக்விட்டி வேல்யூவை அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதையும் நம்ம செய்தியா பார்த்தோம். இன்னைக்கெல்லாம் நம்ம குடும்பத்துல நம்முடைய தாத்தாக்களும் அப்பாக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும், நம்முடைய வாரிசுக்கு என்ன செய்ய முடியும், நம்முடைய தலைமுறையுடைய செல்வத்தை, நம் தலைமுறையுடைய அந்த மொத்த சக்தியை அடுத்த தலைமுறைக்கு எப்படி சந்ததி கொண்டு செல்லும், அதற்கு ஆண் குழந்தை வேண்டும்னு தவம் இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆவறதுக்கு சிறந்த கோவில், குழந்தை வரம் வேண்டுவதற்கு சிறந்த கோயில், இது எல்லாத்துக்கும் மேல ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் நினைக்கிறவங்க தவறாமல் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்யாண காமாட்சி கோவில் தான். இதை விட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோவிலுடைய கீழ்ப்பகுதியில் அம்பாள் வந்து தேவதை, அம்பாள் வந்து இந்த கோவிலுடைய மகாராணி மேல உட்கார்ந்துருப்பாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல வந்து சிவபெருமான் இருப்பார். என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க, இது சத்திய யுகத்தில் உருவான கோவில். சத்திய யுகத்துல சிவ வழிபாடை விட சக்தி வழிபாடு தான் கூடுதலாக இருந்தது. அந்த வகையில இறைவன், மிகப்பெரிய இறைவன் யாரு, வைத்தியநாத சுவாமி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். அம்பாளை பத்தி சொன்னா மட்டும் போதுமா, ஐயனை சொல்ல வேண்டாமா? ஐயன் தீராத நோய் தீர்க்கக்கூடிய ஐயன். இந்த கோயில்ல பெரிய இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, நீங்க அந்த ஐயனுடைய முன்னாடி இருந்து பார்த்தாலும், சைட்ல இருந்து பார்த்தாலும், எந்த வகையில இருந்து பார்த்தாலும், அந்த கோயில்ல தீப ஒளி காட்டும் போது அந்த லிங்கத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த லிங்கம் உங்களை நேர்கண்ணில் பார்ப்பது போலவே ஒரு உருவம் வருவதை பார்க்க முடியும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முன்ன இருந்த ஒரு சித்தர் எனக்கு சொன்னார், நீங்க இந்த கோயில் போங்க, ஒரு முறை போயிட்டு அந்த கற்பூரத்தை காட்டும்போது கண்களை மூடாமல் லிங்கத்தை நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கு இந்த காட்சி தெரிஞ்சதுன்னா இதை விட சிறந்த பிறவி பயன் எதுவுமே கிடையாது தம்பி, போயிட்டு வாங்க அப்படின்னாரு. எனக்கு இவர் சொன்னது எப்ப தெரியுமா, 2008 சொன்னார். அப்பெல்லாம் இந்த கோவில் போறதுக்கெல்லாம் பெரிய வசதிலாம் கிடையாது. இதுக்காக ஒரு நாள் சென்னையில இருந்து கார் எடுத்துட்டு போறோம், போய் அந்த கோவிலை கண்டுபிடிச்சு உள்ள போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அப்படி அந்த தரிசனம் கிடைச்ச நேரத்தையும் என் கண்ணுல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கூட வந்தவங்க எல்லாம் என்னடா ஏன்டா அழுகுற அப்படின்னாங்க. எனக்கு உணர்ச்சியே இல்லை, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஈஸ்வரன் அவர், வைத்தியநாத சுவாமி. எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய வைத்தியநாதர் இருக்கக்கூடிய இடம். இந்த 5 விசேஷங்கள் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோட்டை கோயில்னு சொல்லக்கூடிய கல்யாண காமாட்சி கோயில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தர்மபுரியில இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் என்ன, பைரவர் இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு பெரிய பைரவர் பீடமாக இருக்கக்கூடிய ஆதி பைரவர் இருக்கக்கூடிய இடம் எதுனா தர்மபுரி தான். நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், எங்கெல்லாம் இந்த உலகத்துல தர்ம ஸ்தாபனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதோ, புராதானமாக இதிகாசமாக பெரிய பெரிய மகான்களும் ரிஷிகளும் எங்கெல்லாம் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் ஜீவ சமாதிகளாகவோ அல்லது யாகமோ சிறப்பான விஷயங்களை லோகக்ஷேமத்திற்காக செய்திருக்கிறார்களோ அந்த எல்லா இடத்திலையும் பைரவர் குடிகொண்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். நீங்க காசி எடுத்துங்க, தர்மபுரி எடுத்துங்க, நீங்க இந்த உலகத்துல எங்கெல்லாம் பைரவர் இருக்காருன்னு பாருங்க. அந்த பைரவர் இருக்கக்கூடிய இடங்களுடைய இதிகாச புராதான விசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே யாகங்களும் போர்களும் பெரிய அந்த பூமியுடைய கர்மங்களை மாற்றுவதற்கான நிகழ்ச்சிகளும் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கிறத பார்க்க முடியும். மற்ற எந்த இடத்துலயும் நீங்க பைரவருக்கு விசேஷத்தை பார்க்க முடியாது. நீங்க தில்லை கோவில் போறீங்க, அம்பாளுக்கு நேர் எதிரில் பைரவர் இருப்பார். உக்ர ரூபினியா இருக்கக்கூடிய அம்பாள் யாரை பார்த்துட்டு இருப்பான்னா பைரவரை பார்த்துட்டு இருப்பார். அம்பாளுக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல அம்பாளை வந்து சாந்த ஸ்வரூபிணியாக வேத புரீஸ்வரியாக மாற்றக்கூடிய சக்தி அந்த இடத்துல பைரவர் இருப்பார். எங்கெல்லாம்
அழிவு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதோ, எங்கெல்லாம் சக்திகள் ஊற்றெடுத்து பூமியையே பிரளயம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் பைரவர் இருக்கிறது பார்க்க முடியும். இந்த கல்யாண காமாட்சி கோயில்ல ரொம்ப பெரிய அளவுல அந்த தர்மபுரியில நீங்க பார்க்கக்கூடிய இடம் பைரவ ஸ்தானம். அது அந்த இடத்துல இருக்க பைரவர் கோயில்லாம் நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களோட செய்வினை, உங்களோட கர்ம வினைகள்லாம் அப்படியே தூள் தூளா போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தர்ம சம்பர்தினியாக இருக்கக்கூடிய அம்மாள் தான் கல்யாண காமாட்சி. இந்த கல்யாண காமாட்சி கோயில்ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்பாள் அரக்கனை கீழே போட்டு மேய்ச்சிட்டு இருப்பா. ஆனா முகத்துல பாத்தீங்கன்னா புன்முறுவல் இருக்கும். பொதுவா மகிஷாசுர மர்தினியாக அம்பாள் இருக்கும்போது முகத்துல கோவத்தை தான் நீங்க பார்ப்பீங்க. உக்ரரூபிணியா இருப்பாங்க. போட்டு ஒரு திரிசூலத்தை போட்டு நறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பதை பார்க்க முடியும். வதத்திற்கு பிறகு மகிழ்ச்சியாக அம்பாள் காட்சியளித்த ஸ்தலமாக, மிகப்பெரிய அளவில் தர்மஸ்தாபனம் நடந்த ஸ்தலமாக, லோக விருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இணைந்து சந்ததியை வளர்க்க அருள் புரியக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்தலமாக இருக்கக்கூடியதுதான் கல்யாண காமாட்சி கோயில். எனக்கு இதுல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? இத்தனை பிரசித்தி பெற்று இத்தனை சக்தியோடு இருக்கக்கூடிய சக்தி பீடமாக இருக்கக்கூடிய இந்த கோவில்லாம் இன்றைக்கு அதிகமாக மக்கள் போகாத ஒரு கோவிலாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்களோ எந்த நாட்டுல இருக்கீங்களோ, உங்களால நேரா கோவிலுக்கு போக முடியலன்னா கூட மனசால அம்பால தியானம் பண்ணி ஒரு மஞ்ச துணி எடுத்து, என் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன்னோட கோவிலுக்கு ஒரு முறையாவது அந்த கல்யாணம் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ இவர்களோடு வரேன், என்னுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கணும், ஆரோக்கியமான சந்ததி வேணும் அப்படிங்கிற ஒரு மனசுல தியானம் செஞ்சு சங்கல்பம் செஞ்சு மஞ்ச துணி எடுத்து அதுல ஒரு 101 ரூபாய் நல்ல கண்ணாடி வளையல் ஒரு 11 வளையல் அதுக்குள்ள வச்சு முடிச்சு உங்க பூஜை அறையில வச்சிருங்க. குழந்தைக்கு கல்யாணத்தை பார்க்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த நீங்க முடிச்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் துணியோடு அந்த பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய், குறிப்பா அமாவாசை அன்று சென்று அந்த குழந்தையை அந்த படிக்கட்டுகளை ஏற வச்சு படி பூஜைன்னு சொல்லக்கூடிய 18 படிகளுக்கும் அமாவாசை என்று நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல முடிஞ்சா பங்கேற்று அம்பால தரிசனம் பண்ணி, அதே போல குழந்தை பிறந்த பிறகு உங்களால முடியும்னா 1008 வளையலோ 10,008 வளையலோ 1,08 வளையலோ நீங்க ஒரு சமூகமாக கொண்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து, அங்கு வரக்கூடிய கன்னிப்பெண்களுக்கு பிரசாதமாக அந்த வளையல்கள் கொடுக்க பெற்று கர்ம வினைகளை நீக்கி ஆரோக்கியமான சந்ததியை பெற முடியுமான்னு பாருங்க. தர்மபுரி நகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோயில் கல்யாண காமாட்சி கோயில், கோட்டை கோயில் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகின்ற இந்த கோவில் திருமண பாக்கியத்தை கொடுக்க, குழந்தை பேரை கொடுக்க, ஆண் குழந்தை பேரை கொடுக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தீராத நோய் தீர்க்கக்கூடிய வைத்தியநாதனுடைய ஸ்தானமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம சொல்லுவோம் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவோம். நம்ம பின்பற்ற வேண்டிய கடமைகள், இந்த கடமைகள் நமக்கு செய்வதற்கு தேவையான பொருள் உதவி, நம் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மற்றும் ஆற்றல்கள், நாம் வாழ்க்கையில் அடைய விரும்பக்கூடிய விஷயத்தை அடைவதற்கான முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள், இவை அனைத்தும் அடைந்த பிறகு, நம்முடைய கடமை முடிந்த பிறகு மோட்சம்னு சொல்லக்கூடிய அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைவதற்கு தேவையான வழிமுறைகள், இந்த தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களும் ஒரு சேர வரமாக நமக்கு அளிக்கக்கூடிய கோயில் தான் இந்த கோட்டை கோயில்னு சொல்லக்கூடிய கல்யாண காமாட்சி கோயில். ஒரு முறை இந்த கோவிலுக்கு போங்க, அம்பாளுடைய அனுகிரகத்தோடு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.